Praise Lord குட்டீஸ், வெல்கம் டு TMVM ஆன்லைன் சண்டே ஸ்கூல். என்ன குட்டீஸ், எங்களோட ஆன்லைன் சண்டே ஸ்கூல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வாரமும் வித்தியாசமான ஆக்ஷன் சாங், பைபிள் ஸ்டோரிஸ், மிஷனரி ஸ்டோரிஸ் உங்களுக்காக. இந்த ப்ரோக்ராம்குள்ள போகலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். சிங்கராஜா ஃப்ரெண்டானாரு சிங்க கேபில, சிரிச்சு சிரிச்சு பழகினாரு சிங்க கேபில, சிறுகதைகள் பேசினோம் சிங்க கேபில, சிங்கார நடை போட்டோம் சிங்க கேபில. தரியு ராஜா எட்டி பார்த்தாரு சிங்க கேபில, தானியேல் கூப்பிட்டாரு ரொம்ப பயத்துல. சிங்கராஜா மடியிலே நல்லா தூங்கினேனே, ராஜா சத்தம் கேட்டதும் துள்ளி எழுந்தேனே. நீதி செய்த தேவனை சேர்ந்து துதித்தோம், ஜீவன் தந்த தேவனை பாடி துதித்தோம். நீதி செய்த தேவனை சேர்ந்து துதித்தோம், ஜீவன் தந்த தேவனை பாடி துதித்தோம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நான் தான் உங்கள் ஜெயா ஆண்டி. இந்த நாளில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். எத்தனோ ராஜாக்கள் கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எந்த ராஜா கத்தி சொல்ல போகிறேங்க தெரியுங்களா? நம்மளை பாதுகாத்த, நமக்கு உயிர்ப்பித்த, நமக்காக ஆண்டவர் ஜீவனை உடுத்த நம்முடைய ஏசப்பா பற்றி தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? நம்ம ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போனாங்க. பரலோகத்துக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ராஜாவை பார்க்கறதுக்காக போனாங்க. ராஜாவை பார்க்க போனோடனே அங்கே இருக்கிற போதகரும் அவங்களோட கூட போனாங்க. போதகரை பார்த்து ஏசப்பா சொன்னார், நீங்கள் வெள்ளையாடு தனியாக செம்மறியாடு தனியாக பிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளையாடை வலது பக்கமும் செம்மறியாடுகளை இடது பக்கமும் பிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே 2 ஆடுகளை பிரித்தாங்க. பிரித்த உடனே வெள்ளையாடுகளை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா வெள்ளையாடுகளை பார்த்து வாங்க வாங்க, இந்த உலகம் உண்டாகுறதுக்கு முன்னாடியே உங்களை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கேன், உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீதிமான்களே வாங்க வாங்கன்னு சொன்னவொடனே அவங்களுக்கு உடனே சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயா, நான் உங்களை பார்த்ததில்லையே, நீங்கள் எங்களை நீதிமான்னு சொல்கிறீங்களே, என்ன விஷயம், எப்படி அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிச்சிங்க. நான் அந்நியனாக இருந்தீங்க, என்னை சேர்த்து கொண்டீங்க. அது மாத்திரம் இல்லை, கைதியாக ஜெயிலில் இருந்தேன், ஆனால் நீங்கள் அதையும் என்னை பார்த்து என்னை விசாரிச்சிங்க. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க. அண்டர் ஐயா, நான் இதெல்லாம் செய்யவே இல்லையே, நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் பண்ணலையே. ஏன் பண்ணலை? நீ எந்த சகோதரனை பார்த்து தாகமாக இருக்கவங்க தண்ணி கொடுத்துரு, அது எனக்கே செஞ்ச மாதிரி. எந்த சகோதரியை பார்த்து சாப்பாடு இல்லைன்னு உணவு கொடுத்துரு, அது எனக்கே செஞ்ச மாதிரி. எந்த சகோதரனுக்கு துணி இல்லாமல் வரவங்களுக்கு துணியை கொடுத்தியோ, அது எனக்கே செஞ்ச மாதிரி. எந்த பேருக்கு யாருக்கு நீ வியாதியாக இருக்குன்னு விசாரிச்சியோ, அது எனக்கே செஞ்ச மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்படிங்களா, அப்போ நான் யாருக்காவது நாங்கள் உதவி செய்கிறது உங்களுக்கே செய்கிற மாதிரிங்களா? ஏசப்பா, ஆமாம், நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அது எனக்கே செய்கிற மாதிரி. யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது எனக்கே நீங்கள் சாப்பாடு கொடுத்த மாதிரி. யாரெல்லாம் வியாதியில் இருக்காங்களோ நீ விசாரிச்சிங்களா, நீ என்னையே விசாரிக்கிற மாதிரி. யாரெல்லாம் ட்ரெஸ் இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்கன்னா அது எனக்கே கொடுத்த மாதிரி. அதனால தான் நீங்கள் நீதிமான், நீங்கள் வாங்க சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் இன்னொரு செம்மறி ஆடுகளை பார்த்து உடனே அவங்க சொல்லுவாங்க, செம்மறி ஆடுகள் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே செம்மறி ஆடுகள் நிற்பாங்க. நீங்கள் பாவிகளே, உங்களுக்கு நீ பிசாசிக்கு நீங்கள் வழி துணையாக போயிட்டீங்க, நீங்கள் நரகத்துக்கு போங்க. ஏன்னா நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் சாப்பாடு கேட்டேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு தரல. நான் துணி கேட்டேன், துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்கள் துணி கொடுக்கல. அதனால் அது மாத்திரமில்லை, நான் கைதியாக இருந்தேன், என்னை விசாரிக்கல. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்துக்கொள்ள. அதனால் நீங்கள் நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒருத்தங்க நம்ம உதவி செய்யணும். நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது சாப்பாடு உங்களுக்கு அவங்க கொண்டு வரல, உங்கள் சாப்பாடு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் இல்லை
இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட கேட்டு உதவி செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அவங்க வியாதியில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுங்க. இது மாதிரி உடம்பு சரியில்லையா ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படிலாம் கேட்கும்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கே செய்கிறீங்க. அவங்க தான் ஆண்டவர் பரலோகத்தில் சேர்க்கப்படுவார். அவங்க தான் உலகம் உண்டாகும் முன்னாடி அவங்கள பேர் சொல்லி அவனை அழைத்தர ஆசீர்வதிப்பார். ஆனால் பாருங்கள், இந்த பாவிகள்லாம் பாருங்கள், விசாரிக்கிறதுல கையில் பணம் இருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணி தாகம் இருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கையில் வச்சு யாருக்கு நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம கையில் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை நேசிப்பார். அவர் உங்களையும் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். பாய், காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மனப்பாட வசனம் பார்க்கலாமா? கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார். சங்கீதம் 118:14. திருப்பி சொல்லாமா? கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார். சங்கீதம் 118:14. நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஆராதனை வேளை நாம் கர்த்தரை ஆராதிப்போம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. என்ன குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்க விசுவாசிக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன குட்டீஸ், ஒரு பிரேயரோட முடிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுவோம். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடத்தினதுக்காக நன்றி. பார்த்த பிள்ளைகளுக்காக நன்றி. பயன்படுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி. பெற்றோருக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தினீங்களே, பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிள்ளைகளுக்காக நன்றி ஏசப்பா. உங்க நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமீன். பாய் குட்டீஸ்.